அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. நாடு கடந்து சென்றோமுங்க நாங்களும் பல நாடுங்க. நாடு கடந்து சென்றோமுங்க நாங்களும் பல நாடுங்க. ஆனா நம்ம ஊரை நினைக்காத எந்த நாளும் இல்லைங்க. ஆனா நம்ம ஊரை நினைக்காத எந்த நாளும் இல்லைங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக நாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக நாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. அக்கம் பக்க வீட்டாரே அக்கம் பக்க வீட்டாரே ஆதரிக்கும் தாருல் நுஷ்ரா அதையும் நம்ம சம்சுல் இஸ்லாம் சங்கம் தான் தந்ததுங்க. அதையும் நம்ம சம்சுல் இஸ்லாம் சங்கம் தான் தந்ததுங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நாளும் பாடி அசத்துவாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நாளும் பாடி அசத்துவாங்க. ஆலமரம் போல் நிற்கிற நமது சம்சுல் இஸ்லாம் சங்கம்ங்க. ஆலமரம் போல் நிற்கிறங்க நமது சம்சுல் இஸ்லாம் சங்கம்ங்க. அதன் வேறுகளாய் இணைந்திருக்கும் சிஷ்யாவும் சிசுவாவும். அதன் வேறுகளாய் இணைந்திருக்கும் சிஷ்யாவும் சிசுவாவும். சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவோங்க. ஷம்சுல் இஸ்லாம் சங்கமுங்க அதில் நாம எல்லாம் அங்கமுங்க. ஷம்சுல் இஸ்லாம் சங்கமுங்க அதில் நாம எல்லாம் அங்கமுங்க. நமது சங்கம் நமது நலன் அனைவரும் சேர்ந்து பாடுங்க. நமது சங்கம் நமது நலம் அனைவரும் சேர்ந்து சொல்லுங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவோங்க. நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். عليه توكلت ورب العرش العظيم صدق الله العظيم. நீராடும் கடலுடன் நிலமடந்த கெழிலுடன்
சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது நெற்கணமும் மதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தெற்க சிறு பெருநுதலும் தனித்தரும் திலகமுமே அத்துலர வசனிக்கும் அனைத்துலரும் இன்பமுற எத்திசையும் புறமணக்க இழந்த பெரும் தமிழனே தமிழனே கடந்த சில ஆண்டுகளாக முன்னாள் சாதனை வழக்கமாக பண்ணியிருக்கோம். அதன் போல நெருக்கல மாற்றுத்திறனாளிகளுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களையும் சகோதரர்களும் அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான அடையாளங்களை எடுத்துக் கொடுப்பது, வங்கிகளை கணக்கு கொடுப்பது, அந்த அரசு உதவி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வது, இந்த மாதிரி பல செயல்கள் செஞ்சிருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நெருக்கல் மாற்றுத்திறனாளி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 5000 பேருக்கு, குறிப்பாக நம்ம ஊர்ல 65 பேருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரும் நம்ம ஊர்ல மாற்றுத்திறனாளிகள் தேவைக்காக அவங்களை அணுகினாக்கா அவங்க உதவி செய்யறதுக்கு தயாராகிறாங்க. அதே போல மாவட்ட ஆட்சியத்துல நம்ம ஊர்ல மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடத்தணும்னு சொல்லிட்டு வரி வச்சிருக்காங்க. அதுபோல வருகின்ற 27ஆம் தேதி செல்லியல் அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவரை வாழ்க்கை அதெல்லாம் அவர் தமிழ் கோரிக்கை வச்சிருக்காரு. ஒரு மாற்றுத்திறமையா இருக்கும், விடாமுயற்சியில தன்னம்பிக்கையில அவர் ஒரு வியாபாரம் செஞ்சு சிறந்து வருகிறாரு. அவரை பாராட்டி தன்னை அவர் கௌரவிக்கிறது நாம கொள்வதற்கு சங்கமாக செய்கிறது. இவங்க வந்து நம்ம வந்து எப்படி இந்தியா வாழ்க்கை கௌரவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு சிறப்பு இருக்கக்கூடிய காலிமொழியின் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய இந்து ஆசிரியர் மற்றும் அல்லத்தீப்பள்ளியுடைய இமாம் அல்லத்தீப் பள்ளியுடைய இமாம் ஹாஃபிஸ் மஸ்ஜித் காமில் ஹசனி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. சங்கத்தினுடைய தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சலாத்தினை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுதந்திர தினம் என்று சொன்னாலே சில காலங்களாக சில வருடங்களாக இது ஒரு சடங்காகவே கருதப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்த போது எல்லா யூதர்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஏன் நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க என்பதாக கேட்கப்படுது. அப்ப சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகளும் இன்னும் பிற நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றிகளையும் சொல்லி இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைத்தது என்பதாக சொல்லி இதனுடைய நன்றிகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வச்சிருப்பதாக சொன்னாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களை காட்டிலும் இதன் விஷயத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று கூறி நாங்களும் நோன்பு வைப்போம். ஒரு நோன்பல்ல, உங்களுக்கு மாற்றமாக 2 நோன்பு வைப்போம் என்பதாக உரிமை கொண்டாடுவது போல நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக அதிகமாக வாழ்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயல்பாக இஸ்லாமியனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் மற்றவருடைய செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏனென்று சொன்னால் இஸ்லாமியனுடைய முஸ்லிமுடைய ஒவ்வொரு செயலும் இலக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடியும் சொர்க்கத்துடைய இன்பங்களை நாடியும் இது போன்ற விஷயங்களை நோக்கி இருப்பதன் காரணமாக அவருடைய ஒவ்வொரு தியாகங்களும் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அந்த சிறப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். முதல் இஸ்லாமிய வீரர் போராட்ட வீரர் யார் என்று பார்த்தால் வங்காள சிங்கம் என்று சொல்லக்கூடிய சிராஜ் தௌலா அவர்கள் தான். சில ஆண்கள் மட்டும்தானா, பெண்களும் அதில் சளைத்தவர்கள் அல்ல. பெண்களில் முதல் தியாகி சுதந்திர போராட்ட வீர பெண்மணி என்று சொன்னால் அவர்களும் பேகம் மகன் என்று சொல்லக்கூடிய 1856ஆம் ஆண்டு எல்லாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஆங்கிலங்களை எதிர்ப்பதற்கு எல்லாரும் தயங்கி நிற்கிறாங்க. அந்த தருணத்துல தன்னுடைய மகன் 10 வயது மகனை அமீராக ஆக்கி படையினுடைய தலைவனாக ஆக்கி தான் தளபதியாக நின்று படையை எடுத்து அடியெடுத்து சென்றால் பேகம் மகன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி. இது மட்டுமல்ல, உலமாக்களும் சரி என்பதற்கு ஒவ்வொரு பயான்களிலும் ஜும்மாவுடைய மேடைகளிலும் ஒழிக்கின்றது ஆங்கிலர்களுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். ஆங்கிலம் பேசுவது ஹராம், ஆங்கிலருடைய தயாரிப்புகளை நாம் உட்கொள்வது ஹராம், ஆங்கிலருடைய நடைமுறைகளை செயல்படுத்துவது ஹராம். ஏன் ஆங்கிலருக்கு கீழாக இருந்து பணிபுரிவதும் ஹராம் என்பதாக ஆங்கிலம் சார்ந்த அனைத்தையும் ஹராம் என்று வெள்ளி மேடைகளில் சொற்பொழி ஆற்றினார்கள் நம்முடைய உலமாக்கள். அது மட்டுமல்ல, 1857ஆம் ஆண்டு வரையிலும் இந்தியாவில் இருந்த மொத்த மதரசாக்களின் எண்ணிக்கை 80,000 மதரசாக்கள். சிப்பாய் புரட்சி சிப்பாய்கள் அந்த ஆண்டு நிறுவப்படுது. உடனே 40,000 மதரசாக்கள் உடனே மூடுறாங்க. ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு மூடப்படுகிறது. காரணம், இந்த சுதந்திரத்திற்கு உறுதுணையாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாடுபட்டவர்கள், மக்களை சூழக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதாக நினைத்து இவர்கள் தான் என்பதை அறிந்து உடனடியாக 40,000 மதரசாக்களை திட்டமிட்டு மூடினார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்கள், இது போன்ற தியாகிகள் எல்லாம் செய்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், இது போன்ற தியாகிகள் எல்லாம் இன்று துரோகிகளாக காணப்படுகின்றார்கள். வரலாற்றிலே மாற்றப்படுகிறது. இது கூட பரவாயில்ல. ஆனால் துரோகிகள் எல்லாம் இந்த தியாகிகளாக கருதப்படுகிறது. சாவர்கர் 1913ஆம் ஆண்டு ஆங்கிலேயரிடத்துல கருணை மொழி கொடுத்து பிச்சை கேட்டு சுதந்திரம் வாங்கிய நபர் கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பிச்சை கேட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். ஆனா அவர் இன்னைக்கு தியாகிகளாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இன்று வரையிலும் மசூம்தார் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்வாரு, அந்தமான் சிறை கட்டப்பட்டு இன்று வரையிலும் முஸ்லிம்களை தவிர வேறு யாருமே அங்கு அழைக்கப்படலை என்பதாக சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்தமான் சிறைக்கும் சாவர்கருடைய அந்த துரோகியுடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது, அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் இருட்டெடுப்பு செய்யப்படுது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதியாக முத்தான 3 கருத்துக்களை கூறி என்னுடைய உரைக்கு தெரிவிக்கின்றேன். முதலாவது விஷயம், இந்த 75 ஆண்டுகளை கடந்த நம்முடைய இந்த சுதந்திரத்திற்கு முதன்மையாக கொண்டாடக்கூடியவர்கள், இதற்கு முதன்மையாக நாம் தான் தகுதி பெற்றவர்கள், நாம் தான் உரிமை கொண்டாடுவதற்கு நாம் தான் தகுதியானவர்கள் என்பதை முதலாவதாக நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இது போல சுதந்திர தின விழாக்களில் நாம் பங்கு பெறுவதோடு நம்முடைய இளம் சமுதாயங்களில் வரக்கூடிய காலங்களில் குறைந்தது ஒரு விழாக்களிலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், கலந்து கொண்டு வைக்க வேண்டும். கடைசியாக 3வது
கருத்தாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 100வது சுதந்திர தினத்திற்கு முன்பாக 100க்கு 100 முழுமையாக இந்திய சமுதாயம், இந்திய மக்கள் அனைவரும் 100க்கு 100 சுதந்திரம் அடைந்தவர்களாக அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட உயர்தரமான சுதந்திரத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தோஷத்தை பெருமைப்படுவானாக. நமது நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக, வல்லரசு நாடாக அதற்காக நம்மை காரணமாக்கி விடுவானாக. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना उच्चल जव शिवगंगा. तव शिव में जाहे सब शुभ आशीष माहे. काहे सर्व सुरक्षाता जनगण मंगल गायक जय जय भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू. सुभानक अल्लाहुम्मा व बिहम्दिका अशहदु अन ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका.